நிவியக்கா, காலேஜ் போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்க வந்துட்டேன் பூவி. வா வந்து உட்கார், பக்கத்துல வா. அடிக்குறுக்க வந்தானே. நானும் பூஜாக்காலாம் இங்கே தான் இருக்கோம். என் கூட சேர்ந்து உட்காந்து சும்மா படிச்சுட்டு போகலாம்ல டெய்லி. ஆமாக்கா, நான் இனிமேல் வாரேன். உங்களை சௌமியக்கா கேட்டாங்க. சௌமியக்காவா? சௌமியா, அவளை நான் கேட்டதா சொல்லு. நீங்கள் தான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிங்க. ஃபோனாக போட்டாங்க, நீங்கள் எடுக்கவே இல்லை. அக்காவோட ஃபோன் உடஞ்சி போச்சுமா. அது சர்வீஸ் பண்ண பெரியப்பாட்ட கொடுத்துருக்கு. அதான் என்கிட்ட ஃபோன் இல்லை. அவள் ஃபோன் போட்டது எனக்கு தெரியல, பார்த்துக்கோ. நானே அவளை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, சௌமியை ஒரு நாள் பார்க்க போகணுன்னு அவளே உன்னை கேட்டாளா? ஆமாக்கா, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எங்கள் அவள் வீட்டுக்கு நீ கூப்பிட்டாளா? ஆமாம், நீங்கள் வருவீங்களா? சௌமியக்கா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? இப்போ வாங்க, நம்ம போகலாமா? பூஜாக்காவை பார்க்கலையா நீனு? ஹாலில் இருக்காங்கன்னு பெரியம்மா சொல்லிச்சுல. சரி, பூஜாக்காவை அப்படியே பார்த்துட்டு போவோம். சரிடா, வா போகலாம், வா. அக்கா, நீ வேணா போ. நான் கொஞ்ச நேரம் பூஜாக்கா கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்போனா ஓகேடா, நான் சௌமியை பார்த்துட்டு வரேன். சரிக்கா. எங்கிட்டு போயிட்டு வர? கொஞ்சம் ஜெராக்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சுக்கா, அசைன்மெண்ட்டுக்காக. அதான் வெளில போயிட்டு வந்தேன். அடடே புவி, நீ என்ன இந்த பக்கம்? அக்கா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பெரியம்மா உங்களை தான் அப்பளை பிடிச்சி தேடிக்கிட்டே இருக்கு. பெரியம்மா நல்லா இருக்கா? ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேங்க்கா. சரி, நான் சௌமி வீட்டு வர போயிட்டு வரேன். அம்மா கேட்டால் சௌமி வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு, சரியா? நீயே சொல்லிட்டு போ, நான் அதுக்கு சொல்லணும். சொல்லிருட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வா. பூஜாக்கா, நீ நிவியா. இந்த சாந்தி எங்கே போனான்னு தெரியலையே. பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா இவ எங்கே போய் தொலைஞ்சா? ஹாய் ஆண்டி. வா நிவி, என்ன இந்த பக்கம்? ரொம்ப நாளாக வீட்டுக்கே வரல. ஆண்டி, அதுவா கொஞ்சம் செமஸ்டர் எக்ஸாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு போச்சு. அதான் வரவே முடியல. அப்படியாம்மா, சௌமியை பார்க்க வந்தியா? ஆமாம் ஆண்டி, சௌமியை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதான் புவிட்ட சொல்லி விட்டுருப்பா போல, நிவி அக்காவை கூப்பிட்டுட்டு வானே. சரி, அதான் சௌமியை ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓகேடா. அவள் ரூமில் தான்மா இருப்பா, நீ வேணா மேலே போ. ஓகே ஆண்டி. சரி, இது சரி சுட்டு வராது. நம்மளே போய் கடையில் போய் பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வர வேண்டியதான். இவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. சரி, போவோம். சௌமி, யார் என்ன கூப்பிடுறது? நிவி சவுண்டு மாதிரி கேக்கு. சௌமி, நீ இங்கே தான் இருக்கியா? நிவி, வாடி உட்காரு. எங்கடி போன? நான் ஒரு ரூம்லாம் தேடினேன், ஆளவே காணல. சரி, மேலே இருப்பாளோ அப்படி சொல்லி வந்தேன். இங்கே தான் இருக்கேன். ஆமாடி, ரூமில் சும்மா உட்காந்து போர் அடிச்சது. சரி, அதான் இங்கே அப்படியே ரோந்து வரலாமேன்னு சும்மா வந்தேன் நான். அதான் எனக்கு தெரியும். வாரியா ரூமுக்கு போகலாம்? பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன். அப்புறம் என்னடி ஆளே மாறிட்டேன்? எங்க நீ வேற? இங்கே தான் இருக்கோம், 2 தெரு தள்ளி. அடிக்குறுக்கா பார்க்க வரலாம்ல. மேடம்க்கு ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறீங்க, பிஸியாக இருக்கிறீங்க. நீ வேறப்பா, என் ஃபோன் வேற உடஞ்சி போச்சு. எங்கள் அப்பாட்ட கொடுத்து சர்வீஸ் போட்டிருக்கோம். அவன் இந்தா கொடுக்குறேன் அந்த கொடுக்குறேன்னு ஃபோனே கொடுக்க மாட்டேங்கான். ஏதாச்சும் சொல்லி சமாளி. நிஜமாக தாண்டி சொல்கிறேன், ஃபோன் உடஞ்சி போச்சு. அதான் நீ ஃபோன் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல. அடிக்குறுக்க வாடி, போர் அடிக்கு எனக்கு. நானும் வரணும் தாண்டி நினைப்பேன். கரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு வருவேனா, 6 ஆயிரம் பஸ் பிடிச்சி வர்றதுக்குள்ளே. அங்கேயே தலைவலியாக தான் இருக்கும். வந்தோடனே அப்படியே கொஞ்சம் நேரம் சாப்பிட வெளில படுத்து தூங்கிடுவேன். சாட்டர்டே சண்டேனாலும் வரலாம்ல. எங்கள் அம்மா வேறு எதுக்கு போகிறேன் ஏன் போகிற 12 கேள்வி கேட்பா. அதனால தான் எங்கேயும் வரதே விட்டல. நான் எங்கேயும் போகலன்னு ரூம்லேயே இருந்துக்கிடுவேன். சௌமி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லு, அதெல்லாம் விடுவாங்க. பத்மா அம்மா விடுவாங்க தான். உனக்கு வர வலிக்குன்னு சொல்லு. அப்புறம் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க? அதை ஏண்டி கேட்குற, ஒரு பெரிய கதை ஆகிப்போச்சு. என்ன கதைடி? காலேஜுன்னு சொன்னோன்னா மூஞ்சி வாடி போச்சு பிள்ளைக்கு. என்னாச்சு? அது சொல்லு. 2 பேரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமாம் ஆண்டி, இங்கே தான் இருக்கிறோம். அவள் ரூமுக்கு போனேன், அவள் அங்கே இல்லை. அதான் சரி இங்கே இருப்பாளன்னு வந்தேன். சரிம்மா. எதுவும் டீ காஃபி குடிக்காமா நீனு?
இல்லை ஆண்டி, நான் இன்னொரு நாள் குடிக்க இப்போ தான் காலேஜ் விட்டு அம்மா போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு தான் வந்தேன். ஜூஸ்னால் குடிமா. இல்லை ஆண்டி வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் நான் குடிக்கிறேன். சரி எதுனா சொல்லு, கொண்டு வரேன். சரி. என்ன நிவி, எங்கள் அம்மா வந்து ஷாக் ஆகிட்ட. இது முக்கியமான விஷயமா? ஆமாடி சௌமி, ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு உங்கள் வீட்டில் வச்சு பேசவே ரொம்ப பயமாக இருக்கே. உங்கள் அம்மா வேற இருக்கிறாங்க, அடிக்க ஒருக்கா வராங்க. என்னடி, எது லவ் மேட்ரா? ஆமாடி. நிவி பாத்தியா, சொல்லவே இல்லை பாத்தியா? யார் ஆளு? எனக்கு எங்க ஆளு, நீ ஒருத்தி. அப்புறம் அது ஒரு பெரிய கதை சௌமி, நீ ஏன் கேட்குற? ஏன் நிவி பேசிட்டே இருக்கும்போது அழுவுற? என்னாச்சு உனக்கு? எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் என்ன சொல்ல, நினச்சாலே எனக்கு கண்ணுலாம் கலங்குது. ஃபஸ்ட்டு அழுறது நிப்பாட்டு, எங்கள் அம்மா பார்த்தாங்க எதுவும் தப்பாக நினைப்பாங்கடி. சரி. என்னடி ஆச்சு? அது வந்துப்பா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தேவான ஒருத்தி தெரியுமா? உங்கள் தெருவில் தான் இருந்தான். ஐ மீன் நாங்கள் முதல் தெருவில் இருக்கும்போது இந்த தெருவில் தான் இருந்தான். ஞாபகம் இருக்கா? தேவாவா? அது யாருடி புதுசா? ஏய், அவன் நம்மளுக்கு சொந்தக்காரன் கூட தான்டி. ஐ மீன் எப்படின்னா தூரத்தில் சொந்த மாதிரி தான். யாருப்பா அது? நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு. நம்ம எங்கே போனாலும் பின்னாடியே வருவானே ஒன்றை பார்க்கறதுக்கு, அவன் தானே? என்னெல்லாம் ஒன்று பார்க்க வர மாட்டான். உனக்கு தாண்டி ரூட் விட்டுட்டு தெரிஞ்சான். அப்போவே அவன் எப்படி? நீயும் தானே அவனை லவ் பண்ண. ஐ மீன் லவ் பண்ணலை, பிடிக்கும் உனக்கு, ஜஸ்ட் பிடிக்கும், அவ்வளோதான். ஆமாம், அவன் தேவா. அவன்தான். அவன் என்னுடைய காலேஜ் தேடியே வந்துட்டான்டி. அவங்க இந்த ஊரை விட்டு போயே 3 வருஷம் 2 வருஷம் இருக்குமேடி. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. இப்போ நானும் காலேஜ் முடிச்சுட்டேன், நீ லாஸ்ட் இயர் படிச்சுட்ருக்குற. அதான்டி, எனக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு அடையாளமே தெரியல. நல்லா வளர்ந்துட்டான் பார்த்துக்கோ. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டது தேவா தானே அப்படின்னு. சரி, அப்புறம் என்னாச்சு? அவன் உன்னை பார்த்து பேசினானா? அதை ஏன் கேட்குற? ஆல்ரெடி ஸ்கூல் படிக்கும்போதே பிரச்சனை வந்துச்சுல. ஆமாம், அந்த ஆக்சிடெண்ட் மேட்ரா? அதனால நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டு பேரண்ட்ஸோட சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அவங்க அம்மாவுக்கும் நம்ம அம்மாவுக்குலாம் சண்டை வந்துச்சுல. ஆமாம், தேவாவோட அம்மா வேற ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டே இருக்கும். அவனா சண்டை போட்டுகிட்டே இருக்கும். அவங்க வீட்டு முன்னாடி சைக்கிள் நிப்பாட்டினா கூட ரொம்ப நம்மளை சத்தம் போட விளாட விடாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. சரி, இப்போ எதுக்கு அவங்க அம்மாவை பேசுகிற? தேவாவை பற்றி பேசுனியா? அதாண்டி, இல்லை எனக்கும் தேவான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை பார்க்க வருவான். ஒரு நாள் என்ன பண்ணானா, திடீர்னு காலேஜுக்கே வந்துட்டான். காலேஜுக்கு வந்துட்டானா? ஆமாடி, அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கார்த்திக்னு ஒரு பையன். அவன் வந்து என் கிளாஸில் தான் படிக்கான். அது அவனுடைய ஃப்ரெண்டு போல. ஸோ அப்படி இப்படி விசாரித்து என்கிட்ட வந்து கன்ஃபார்மாக கேட்க வந்துட்டான். நீ நிவிதானா? அவனுக்கு நீ அடையாளம் தெரில போல. ஸோ என்கிட்ட வந்து நீங்கள் நிவிதானா அப்படி இப்படின்னு கேட்டான். சரி, நீ என்ன சொன்னா? ஆமாம் நிவிதா, எனக்கு ஒன்று தெரியும் தேவான்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு? ஆல்ரெடி எங்கள் வீட்லேயே அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, எங்கள் வீட்லேயும் பிடிக்காது. மறுபடியும் பேசி சண்டை இது வந்துருச்சுன்னா அதான் நீங்கள் யாரு தெரியல, இது மாதிரி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் வராதிங்க, சுத்தமாக பிடிக்கல அப்படி சொல்லிட்டேன். லூஸா நிவி பிடிச்சிருக்கு உனக்கு? அவன் எவ்வளோ ஆசையா? சரி, நம்ம ஸ்கூல் படிக்கிற போது நம்ம தெருவில் இருந்த பிள்ளையேன்னு பேச வந்திருக்கான். எதுக்கு இப்படி பேசினேன்? நீ தான் நிவின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லடி, ஐ திங்க் எதுவும் தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்னு பயத்தில் தான். நானும் நிவி கிடையாது. அப்படி நிவியாக இருந்தாலும் நீங்கள் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, என்னெல்லாம் தேடி வராதீங்க அப்படி இப்படி சொல்லிட்டேன். திட்டிட்டேன், சரியான திட்டினதுக்கப்புறம் ஒரே வருத்தமாக போச்சு. அதாண்டி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்னை பார்க்கவும் வரமாட்டான். சரி, ஈவினிங் நிற்பான்னு பார்த்தா அங்கே நிற்கவும் இல்லை. ஐ திங்க் அவன் இனிமேல் என்னை பார்க்க வரமாட்டான்னு தோணுது. பின்ன இப்படி பண்ண அப்புறம் எந்த பையன் நிற்பான்? அவன் மற்ற பசங்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. தெரியும் தான், பட் இருந்தாலும் எதுக்கு பிரச்சனைன்னு அப்படி சொன்னேன். சொல்லிட்டேல, அப்போ விட்டுரு. இதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். நீ எதனா வாயால் சொன்ன. பட் இருந்தாலும் அவனை பார்த்து சாரி சொல்லி நான் தான் நிவின்னு சொல்லணும்னு தோணுது சௌமி. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டில் ஒரே அழுதுகிட்டே இருந்தேன். யார்கிட்டையாச்சும் எதுவும் சொல்லணும் போல் இருந்துச்சு. அந்த நேரம் புவி வந்து சொன்னா, சௌமி அக்கா கூப்பிடுறா அப்படின்னு. அதான் என் ஃப்ரெண்டு, என் நட்பு, என் தோஸ்து எல்லாம் நீ தானே. அதான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ரொம்ப சௌரியம். இதுக்கு தான் பெண்ணு நான் வந்திருக்க. அப்போ அதுக்கு தான் வந்திருக்க.
ஏ அப்படிலாம் இல்லடி, உன்னை பார்க்கணும் தான் வந்தேன். நீ கேட்டு போய் தான் நான் சொன்னேன், வந்தோடனே நான் சொன்னேன். சரி விடு நிவி, இதுக்கெலாம் போய் அழுதுகிட்டு இருக்காத. அழாம என்னடி பண்ண? நல்லா பிடிச்சி திட்டுட்டேன் தெரியுமா, பாவமாக இருந்துச்சு. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனை எப்படியாச்சும் பார்த்து மீட் பண்ணி சாரி சொல்லான்னு போல இருக்கு. அவன் என்ன லவ் பண்ணுறியா நீனே? ஏய் லூஸ் மாதிரி பேசாத, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆல்ரெடி நீ ஸ்கூல் படிக்கும் போதே அவன் உனக்கு ரூட் விட்டுட்டு இருந்தான். நீ என்னமோ நீ அப்படி சொன்னதான் நல்லதுன்னு தோணுது. அது வேற, அதுக்கப்புறம் பழகிட்டே லவ் அது மாதிரி வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும். நீ பண்ணது ரைட் தான் நிவி, இப்போவே இல்லைன்னு சொல்கிறது நல்ல விஷயந்தான். நீ சொல்கிறது கரெக்ட் தான், பட் திட்டினதுக்கப்புறம் அவன் ஃபேஸை பார்க்கணுமே, பாவம். எனக்கு என்னென்னா பார்த்து நான் தான் நிவி உங்களை திட்டினதுக்கு சாரி, அட்லீஸ்ட் நான் நிவின்னு சொல்லாமல் கூட அன்னைக்கு எப்படி ஹாஷாக பேசினதுக்கு சாரி அப்படி கூட சொல்லான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? சரி அவனை எப்படி பார்த்து பேசுவேன்? அவங்க எங்கே இருக்கிறாங்களோ நம்மளுக்கு தெரியாது, அவன் கான்டாக்டும் நம்மகிட்ட கிடையாது. அதான் சொன்னேன்டி, என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு கிடையாது, என் கிளாஸ்மேட் ஒரு பையன் கார்த்திக்னு, அது அவங்களுடைய ஃப்ரெண்டு தான். அவன்கிட்ட வேணால் போய் அவன் நம்பரை கேட்டு மீட் பண்ணி சாரி சொல்லலான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? வேணாம் நிவி, தேவையில்லாத இது, அப்படியே விட்டுரு. தேவையில்லாதது எதுக்கு? அப்படின்னால முடியலடி, சாரி சொல்லணும் போல இருக்கு. வேணாம் நிவி, சொன்னா கேளு. தேவையில்லாத பிரச்சனை. உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்லேயும் அவனை பிடிக்காது, அவங்க வீட்டுக்கும் நம்மளை கண்டா பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவை பற்றி தெரியும்ல, எவ்வளோ சீன் போடுன்னு. வேண்டாம் நிவி, அவன் நீ தான் நிவின்னு தெரியாமல் இருக்கட்டும். அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், உன் வேலையை நீ பாரு. அப்படி சொல்கிறியா? ஆமாப்பா, அப்படியே எப்படி சொல்கிறது, விதின்னு ஒன்று இருந்து மறுபடியும் நீங்கள் மீட் பண்ணிங்களா? வேணாம், என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். அது வேறு நீ எதுவும் ட்ரை பண்ணாமல் இரு. மேபி அவனே மறுபடியும் பேசினா வேணால், ரொம்ப பேசாத, லைட்டாக சாரி மட்டும் சொல்லி முடிச்சிடு. அதுக்கப்புறம் நடக்காது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நீயா எதுவும் தேடி போகாத, அது நம்மளுக்கு தான் பிரச்சனை. நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி அப்படியே பார்த்துக்கலாம். பட் அவன் வரமாட்டான்னு தோணுதுடி. வரலைன்னா சந்தோஷம், ஆனால் நான் பார்க்கணுமே. பார்க்கணுமா? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சி போச்சு போல. அப்படிலாம் சொல்லாதடி, நீ தானே என் ஃப்ரெண்டு, நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் என்னடி பண்ண முடியும்? சரி விடு, நீ சொல்கிற மாதிரியே நம்ம சும்மா இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமாம், நாளைக்கு காலேஜ் போ. வந்தா அப்படின்னா எது நடந்தால் சாரி மட்டும் சொல்லிட்டு விட்டுரு. அப்படி எது நடந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணி சொல்லு, சரியா? அடிக்கு ஒருக்கா வீட்டுக்கெலாம் வா. சரிடி, நான் வீட்டுக்கு அடிக்கு ஒருக்கா வாரேன். எங்கள் அம்மாட்ட வேற நான் சொல்லாமல் வந்துட்டேன். நான் வேணா போயிட்டு கம்மிங் சண்டே வரட்டா உனைய பார்க்க? என்னடி வந்தோன்னா போகிற? இல்லடி, அம்மாட்ட சொல்லவே இல்லை. நான் கண்டிப்பாக அந்த வாரம் சண்டே கண்டிப்பாக வருவேன்டி. சரி ஓகே, பார்த்து போ, ஆனால் கண்டிப்பாக வரணும், சரியா? கண்டிப்பாக வரேன். பாய். பாய் டி. பாய் நிவி.